அரசு ஊழியர்கள் வாழ்க்கையில் நல்ல சம்பளம் வாங்கி ஏன் வருமானத்தில் கஷ்டப்படுறாங்க? இது எனக்கு ஒரு அனுபவம். ஒரு 7 ஆண்டுகளாக ஒரு 4 பேர் அரசு ஊழியர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. அவங்க ஒரு 70,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10 தடவை தொடர்ந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க. வரும்போதெல்லாம் நல்ல வேலை சார், நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் எந்த பிஸ்னஸ்குள்ளேயும் உங்கள் 4 பேருக்கு பிஸ்னஸ் போகக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய பலம் இல்லை அப்படிங்கிறத அடித்து சொல்லிட்டேன். திடீர்னு அவங்ககிட்ட ஒரு நபர் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா போடுங்க, இது ஒரு சூப்பர் தொழில் அப்படின்னு ஒரு 2 நாள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறான். பண்ண உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்போ கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பார்த்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏன்ட்ட இவர் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம இது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் அவர் ஒரு ஆலோசனை கேட்டாங்க. அவங்க 4 பேர் தொழில் செஞ்சால் நீங்கள் முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு தெரியாமல் 50 லட்ச ரூபா 2 கோடி ரூபா கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். இன்றைக்கி 70,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை கொஞ்சம் வசதியாக கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தவர், இன்றைக்கி 50,000 ரூபா எல்லாம் 4 பேர் லோன் போட்டு ஒரு 50 லட்ச ரூபா லோன் போட்டதுனால இன்றைக்கி 50,000 ரூபா டியூ கட்டுறாங்க. அவங்களுடைய சம்பளம் இன்றைக்கி 20,000 ரூபாக்குள்ளே அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், மற்ற விஷயங்கள் கொடுக்கணும், பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட இந்த லோனை அடைச்சி முடிக்கிறதுக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ ஆகும். அன்றைக்கி சம்பளங்கள் உயராது அப்படின்னு இல்லை. ஆனால் அஸ்ட்ராலஜிங்கிறது அவ்வளோ என்னுடைய நாங்கள் எதுக்கு ஐயா செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். நிறைய அரசு ஊழியர்கள் இதை மாதிரி நிறைய என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் நிறைய இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு தொடர்ந்து என்ன செய்கிற இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மாதிரி நீங்கள் அகலக்கால் வச்சுக்கிட்டு மாட்டிக்கிடாதீங்க. தொழில் செய்ய யோகம் இருந்தால் உள்ளே போங்க. இல்லைன்னா உங்களுடைய வேலை, இன்றைக்கி அரசு ஊழியர்கள் நல்ல சம்பளம் வாங்குறீங்க, அந்த சம்பளத்தில் நம்ம அகலக்கால் வைக்காமல் வாழ்க்கையை அப்படியே அடி எடுத்து வச்சா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பயணத்தை கொடுக்கும். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.